நீ கூட்டிட்டு போ, உனக்கும் சப்போர்ட்டா இருக்கும். ஏன் சஞ்சய் குழந்தைய கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு? அவளுக்கு என்ன தெரியும்? ஏன் அதனால என்ன? அங்க நடக்கிற பாதி கேஸ் குழந்தைக்காக தானே நடக்குது. குழந்தை அப்பா கிட்ட இருக்கணுமா அம்மா கிட்ட இருக்கணுமான்னு சொல்லி எவ்வளவு பேர் கோர்ட்ல நிக்கிறாங்க. ஐயோ, அது நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நிலா கூட வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குமா? அதுக்கு இல்ல சஞ்சய். பீமம்மா, நான் என்ன சொன்னேன்? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உங்க சந்தோஷத்துக்கு நான் பொறுப்புன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்ல. ஆமாண்டா செல்லம். இவரை நம்ப முடியாது. பாதி தூரத்துல மனசு மாறி திரும்ப வந்துட்டாருன்னா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். அதான் நான் கூடவே போறேன்னு சொல்றேன். நான் தான் பர்மிஷன் கொடுத்துட்டேனே, தாராளமா போயிட்டு வா. சஞ்சய், நானும் வரேன். நீங்க எதுக்கு வரீங்க இப்போ? அது இல்லத, சஞ்சய் லைஃப்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடக்க போகுது. நம்ம குடும்பத்து சார்பா யாராவது ஒருத்தர் போகணும்ல. அதுவும் சரிதான், போயிட்டு வா. அம்மா, நான் வேணா போயிட்டு வரேம்மா. இல்ல விஜய், நான் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதை நீ அட்டென்ட் பண்ணணும். அதனால ஸ்னேகாவே போகட்டும். அண்ணி, நாங்க அப்படியே வெளியே போயிட்டு லேட்டா தான் வருவோம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், நீங்க அதை போய் பாருங்க. என்ன சஞ்சய், இதான் எனக்கு முக்கியமான வேலை. ஸ்னேகாவும் வரட்டும் சஞ்சய், 3 பேரும் போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா வரேன்பா. சரி, நீங்க கிளம்புங்க. வரேங்க. பிரிஞ்சா பூமியும் சூரியனையும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம உறவும். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, நாமளும் பிரிய மாட்டோம். நம்ம டிரைவர் இருக்காங்க, அவங்கிட்ட பேசி பார்க்கலாமா? நீங்க கோர்ட்ல யார குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் கோர்ட்டுக்கு வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். இப்ப நீ கோர்ட்டுக்கு போக கூடாதா? வித்யா, வித்யா. சொல்லுங்கப்பா. என்னம்மா, என்ன யோசிச்சிட்டே வர? ஒன்றும் இல்லைப்பா. கோர்ட்ல என்னம்மா சொல்லுவாங்க? தெரியலப்பா. மோஸ்ட்லி 2 பேருக்கும் ஓகேனா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க, அப்படிதான் லாயர் சொன்னாரு. சஞ்சய் வந்து ஏதோ சொல்லாம இருந்தா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும். ஏமா, நிலாவை பத்தி தெரியாம மறைச்சாதானமா டைவர்ஸ் கிடைக்கும்? ஆமாப்பா. அவ இருக்கிறது தெரிஞ்சா என்னம்மா ஆகும்? இல்லம்மா, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டம்மா. முதல்ல சஞ்சய் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டார்லப்பா. அதே மீறி டிவோர்ஸ் கொடுத்தா குழந்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். புரியலம்மா. அப்பா, இல்ல அவங்க வீட்டுல பாதி நாளும் நம்ம வீட்டுல பாதி நாளும் இருக்கணும்பா. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க அவ மனசை மாத்தி அவளை கூடவே வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்பா செல்லமா தானே இருப்பாங்க. ஒருவேளை சஞ்சய் பக்கம் அவ சாஞ்சிட்டா நிலா நமக்கு இல்லாம போயிருவாப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அது நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அப்படி அவ போனா உங்களுக்கு ஓகேவாப்பா? நிலாவை பிரிஞ்சு உங்களால இருந்துட முடியுமா? சொல்லுங்கப்பா.
ஏம்மா இப்படி கூட யோசிக்கலாமே. எப்படிப்பா சொல்லுங்க, எப்படிப்பா? இல்ல கடைசியா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இங்க பாருமா, நமக்கு அந்த குடும்பம் வேண்டாம், அவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சிடலாம். மாப்பிள்ளைக்கு நிலாவை பத்தி தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாருமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்ல. சொல்லுமா. அது நடக்காதுப்பா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட. இல்லம்மா, அது நீங்களும் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே திரும்பி போயிருங்கப்பா. நான் மட்டும் போய்க்கிறேன். சேர்த்து வைக்கிறதுக்கு தான் சொந்த பந்தம் எல்லாம், முடிச்சு வைக்கிறதுக்கு வக்கீலும் கோர்ட்டும் போதும். கணவன் மனைவி 2 பேருமே அவங்க முடிவுல உறுதியா இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அம்மா அம்மா யார் இந்த குழந்தை? இவங்க தான் என் அம்மா. குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க. நிலா ஏன் குழந்தையா? நிலா, நான் உன் அப்பா. நான் தான் உன் அப்பா. நிலா வா. அப்பா கேஸ் டிஸ்மிஸ். இல்ல 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 மணி, ஆண்டி இல்ல ஆண்டி என்னாச்சு? நிலா அண்ணி, சஞ்சய். என்னாச்சா நீ? என்ன ஆண்டி, கெட்ட கனவா? ஆ, கனவா? மணி என்னாச்சுன்னு கேக்குறேன். அது ஏதோ கெட்ட கனவு. நல்லது மட்டும் யோசிச்சா நல்ல கனவு வரும். கெட்டது யோசிச்சாதான் கெட்ட கனவு வருமா? அப்போ நான் கெட்டதை யோசிக்கிறேன்னு சொல்றியா நீ? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நல்லா அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்சிருக்கா. திமிர பிடிச்சவ. நக்கலா பண்ற? இரு. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. போற வேலை நல்லபடியா முடியணும்னு சாமியை வேண்டிக்கிறேன். அவங்க பெரியறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போலே. அவதான் சஞ்சய் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாளே. என் தங்கச்சியை வேற பேசி முடிச்சிருக்கோம்ல. பாயிண்டா பேசுறீங்க. சஞ்சய், கோர்ட்டுக்கு என்ன எவ்வளவு தூரம்? இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போ சஞ்சய். லேட்டா போனா அப்புறம் ஹியரிங் மாறிடும். இவளை எப்படியாவது கழட்டி விடணுமே. என்ன பண்றது? இவ அங்க வந்தா நான் கண்ட கனவு நிஜமாயிடுமே. ஐயோ, அது நடக்க கூடாது. நிலா, உங்க வீட்ல நீ என்ன சொல்லிட்டு வந்த? கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னியா? இல்ல ஆண்டி, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. ஏன்? அம்மா முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க. ஈவினிங் போய் தான் சொல்லணும்.
அப்போ நீ கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லல, திருட்டுத்தனமா தான் வந்திருக்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ இந்த மாதிரி சொல்லாம வர்றது தப்பு இல்லையா? இப்போ திடீர்னு வேலையை முடிச்சிட்டு உங்க அம்மா சீக்கிரமே வீட்டுக்கு வந்து நீ எங்கன்னு கேட்டு நீ சஞ்சய் கூட கோர்ட்டுக்கு வந்தது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாது? நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல. சேச்சே, நான் யதார்த்தத்தை சொன்னேன். அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. சஞ்சய் பத்தி தப்பா நினைப்பாங்கல்ல. அதுக்கு இல்ல, உனக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம், நீ வீட்டுக்கு போ. நானும் சஞ்சயும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். இல்ல, நான் பீம்பாய் கூட தான் வருவேன். இல்ல நிலா, ஏதாவது ஒரு பிரச்சனை அதை நான் ஆயிடும். ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆண்டி. யூ டோன்ட் வரி. அண்ணி விடுங்க. இல்ல சஞ்சய், அவங்க அம்மாவுக்கு தெரியாம கோர்ட்டுக்கெல்லாம் குழந்தைய கூட்டிட்டு போறது. இங்க பாருங்க, நான் உங்களை கூப்பிடவே இல்லை. எனக்கு என்னையும் என் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்ட ஆள் வேணும். அங்க வீட்டுல யாருக்கும் புரியுற மாதிரி தெரியல. அதனால தான் நான் நிலாவை கூட்டிட்டு வந்தேன். நீங்க இந்த மாதிரிலாம் பேசி அவளை போக சொன்னா என்ன அர்த்தம்? சஞ்சய், அவ போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னா அவளை தேடுவாங்கல்ல, பயப்படுவாங்கல்ல. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். எது நடக்க கூடாதோ அதையே சொல்றானே. அம்மாக்கு பீம்பாய்னா ரொம்ப பிடிக்கும். அவர் கூட வந்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் முடியட்டும், உன்னை அவன் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் முதல் வேலை. அண்ணி, இப்ப எதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வரீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சஞ்சய் இப்படி கேட்டுட்ட? ஒரு ரிலேஷன்ஷிப் உடையறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க போற. அப்போ உன் கூட துணைக்கு யாராவது இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் நானும் வரேன். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னோட கஷ்டத்தை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னம்மா, அந்த லாயர் ஆளே காணோம்? இங்கதான் வர சொன்னாரா? ஆமாப்பா, இங்கதான் வர சொன்னாரு. நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். மேடம், அம்மா வந்துட்டாருமா. என்ன மேடம் இவ்வளவு லேட்டா வரீங்க? இல்ல சார், அது கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சாதான். இந்த காரணத்தை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அங்க வெறும் எஸ் சார் நோ சார் தான். இன்னும் 2 கேஸ் தான் இருக்கு. அடுத்து உங்க கேஸ் தான். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, அவ்வளோதான். அடுத்த டேட்டை கொடுத்துருவாங்க. 3 மாசம் வெயிட் பண்ணணும். உங்க ஹஸ்பண்ட் இன்னும் வரலையே? வரலையா? இல்ல மேடம். சரிங்க மேடம், உங்களை பேச சொன்னேனே, பேசுனீங்களா? பேசுன, வரேன்னு தான் சொன்னாரு. மேடம், டைம் ஆயிட்டு இருக்கு மேடம். உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட போறாரு மேடம். இல்ல வந்துருவாரு. அவரு டைவர்ஸ் வேணான்னு நினைச்சு வராம இருக்கலாமே. வாய்ப்பு இருக்கு. வந்துருவாரா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா வருவாரு. சஞ்சய்க்காமா? ஆமாப்பா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? இந்த பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். சீக்கிரம் வாங்க.
அடுத்து நம்ம கேஸ் தான். ஆ நீங்க பார்த்து பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது. என்ன சொன்னார் மேடம்? வந்துட்டு இருக்காரா சார்? அப்படியா? அப்போ இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல சார்? அவங்க கேட்குற கேள்வியை பொறுத்து தான் மேடம். அதுக்கு நீங்களும் யோசிக்க நேரம் எடுக்காம பதில் சொல்லணும். 2 பேர் முடிவில் தயக்கம் இருக்குன்னு தெரிஞ்சது உடனே கவுன்சிலிங் இல்லை 3 மாதம் தள்ளி போடுவாங்க. அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கும் கவுன்சிலிங்க்கும் அலைய வேண்டியதுதான். நான் தெளிவா சொல்லிடுவேன் சார். அவரும் உங்களை மாதிரி கிளியராக சொல்லிடுவாரா? ஆமாம், உங்களுக்கும் அவருக்கும் குழந்தை இருக்கிறது அவருக்கு இன்னும் தெரியாது தானே? தெரியாது சார். அதான் சொல்லிட்டேனே, இப்போ எதுக்கு திரும்ப அதை கேக்குறீங்க? எதுக்கும் கேட்டுக்கிறது நல்லது தானே மேடம்? ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களும் இந்த விஷயத்தை நல்லா யோசிக்கணும். ஃபியூச்சரில் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு தான் பிரச்சனை. சார் ப்ளீஸ் சார், என் பொண்ணு ஃபியூச்சருக்காக தான் இந்த டிவோர்ஸே. அப்படி இருக்கும்போது எப்படி இதை தெரிய விடுவேன்? இவ்ளோ பயம் இருக்குன்னா முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் வேற லாயரை வச்சு பார்த்துருப்பேன்ல. மேடம் கோபப்படாதீங்க மேடம், நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மேடம். சார் அவங்க உலகம் வேற, என் உலகம் வேற சார். என்னையோட அந்த உறவு முடியணும். நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்க மேடம். பாய். இப்போ எப்படியாவது இவளை போக விடாம தடுக்கணுமே. 2 பேரும் கையை குத்துட்டு வித்யா முன்னாடி போய் நின்னா அவ்வளோதான், எல்லாம் கெட்டு போயிடும். சஞ்சய், என்ன? ஒரு நிமிஷம். இங்க எங்கேயாவது கேண்டீன் இருக்கும், சாப்பிட்டு போவோமா? பசிக்குது. நாங்க வீட்லயே சாப்பிட்டுட்டோம். அதனால என்ன, நான் சாப்பிட்றேன். நீ கூட வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போதும். தனியா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அவ வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஃபோன் வேற பண்ணிட்டா. இப்போ போலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் அவளை வேணும்னே பழி வாங்குறேன்னு நினைப்பா. ஆமாமா, இப்போ மிஸ் பண்ண அடுத்த ஹியரிங் 3 மாசம் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. நிலா வேணா என் கூட வரட்டுமே? எனக்கு தான் பசிக்கலையே. சும்மா ஒரு கம்பெனிக்கு. நான் பீமாயோட கம்பெனிக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு இல்ல. நம்ம போலாம் பீமாய், நீங்க சாப்பிட்டு வாங்க. இந்த வயசுலயே இவ்ளோ தெளிவா இருக்கா. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. சஞ்சய், என்ன நீங்க சாப்பிட போகலையா? வேணா சஞ்சய், ஹியரிங் முடிஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். பசியில மயக்கம் வராம இருந்தா சரி. பீமாய், இவ்வளவு கஷ்டமா இருந்தும் நீங்க ஏன் டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க? இல்ல நிலா, இப்ப யோசிச்சு பார்த்தா அவ கேட்டு நான் பெருசா எதுவுமே பண்ணதில்ல. அவ இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டதும் இல்லை. இப்படி ஒரு விஷயத்த அவ கேட்டு நான் பண்ணேன்னு வச்சுக்கேன், அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. அதான் ஒருவேளை இந்த விஷயத்தினால கூட அவன் மனசு மாறலாம்ல. ஸ்னேகா, இதாவது பண்ணுடி. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போக போகுது. வேகமா
யோசி.